நிச்சயமாக ஆபிரகாம். அதாவது பாகிஸ்தானில் மிக முக்கிய மாகாணங்களில் ஒன்று பலுச்சிஸ்தான் தான் பாகிஸ்தானினுடைய 44% இடம் அந்த மாகாணத்தில் தான் இருக்கிறது கிட்டத்தட்ட. ஆனால் மக்கள் தொகையில் குறைந்த மக்கள் தொகை தான் பலுச்சிஸ்தானில் இருக்கிறது. இந்த பலுச்சிஸ்தான் போராளிகள் பலுச்சிஸ்தான் விடுதலை இயக்கம் என்ற பெயரிலே பலுச் போராளிகள் என்று சுருக்கமாக அழைக்கிறார்கள். இந்த பலுச் போராளிகள் பல ஆண்டுகளாக தனி நாடு கோரிக்கையை முன்வைத்து ஒரு கிளர்ச்சி போராட்டங்களை தொடர்ந்து நடத்தி வருகின்றன. அவ்வப்போது பாகிஸ்தான் ராணுவத்தினை தாக்குவது அவர்களுடைய வழக்கமாக இருந்து வருகிறது. நேற்று மாலை கூட இரண்டு இடங்களிலே மஹான் கவுச் என்ற ஆகிய 2 இடங்களிலே பாகிஸ்தான் ராணுவத்தினர் மீது அவர்கள் தாக்குதல் நடத்தி அப்போது நடைபெற்ற குண்டுவெடிப்பிலே 14 ராணுவ அதிகாரிகள் பலியாகி இருக்கின்றனர். பாகிஸ்தான் ராணுவ அதிகாரிகள் 14 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. உறுதிப்படுத்தப்பட்ட தகவல். இதை பலூச் ராணுவமே பலூச் போராளிகள் குழுவே அறிவித்திருக்கிறது. எனவே பலுச்சிஸ்தான் போராட்டம் என்பது பல ஆண்டுகளாக நடைபெற்று வரும் போராட்டம். தற்பொழுது இந்த இந்தியா பதிலடி கொடுப்பதை பயன்படுத்திக் கொண்ட பலுச்சிஸ்தான் போராளிகள் தற்போது அவர்களும் மறுபக்கத்திலே பாகிஸ்தான் ராணுவத்தை தாக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். அதிலே பலுச்சிஸ்தானில் உள்ள மிக முக்கிய பகுதி ஒன்றான குவெட்டாவில் இருந்து தற்போது ராணுவம் வெளியேறி வருவதாக நமக்கு தகவல்கள் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் கிடைத்திருக்கின்றன. எனவே பலுச்சிஸ்தானிலே ராணுவம் வெளியேறி வருவதால் பலுச்சிஸ்தானுடைய தனி நாடு கோரிக்கை என்பது கிட்டத்தட்ட அவர்கள் வென்றெடுத்தது போல ஆகியிருக்கிறது. எப்படி வங்கதேசத்தை இந்தியா பிரித்து கொடுத்து பாகிஸ்தான் கிழக்கு வங்காளத்தை பிரித்து வங்கதேசம் என்ற பெயரில் பங்களாதேஷை உருவாக்கியதோ அது போன்று பலுச்சிஸ்தானையும் உருவாக்குவதில் இந்தியா வலு சேர்க்க வேண்டும் இந்த கோரிக்கைக்கு என்ற வகையில் அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். ஆனால் இந்தியா அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை. ஆனால் தற்போதைய சூழலிலே பலுச்சிஸ்தான் போராளிகளே தனியாக பாகிஸ்தானிலிருந்து பிரிந்து விடுவார்கள் என்ற வகையில் தான் அவருடைய போராட்டம் வலுப்பெற்று வருகிறது. தற்போது இந்தியாவின் பதிலடியை பயன்படுத்திக் கொண்டு அவர்களும் ஒரு பக்கம் பாகிஸ்தான் ராணுவத்தை தாக்கி அவர்களை அந்த இடத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற்றி வருகிற அந்த தகவல் கிடைத்திருக்கிறது. எனவே பாகிஸ்தான் ராணுவம் மேற்கு பக்கத்திலும் பின்வாங்குகிறது, கிழக்கு பக்கத்திலும் பின்வாங்குகிறது, தெற்கிலும் பின்வாங்குகிறது, வடக்கிலும் பின்வாங்குகிறது. எனவே பாகிஸ்தான் ராணுவம் தற்போது நிலை குலைந்து போயிருக்கிறது. பலுச்சிஸ்தானிலிருந்து அவர்கள் வெளியேறி வருவதால் பலுச்சிஸ்தான் போராளிகள் அந்த மாகாணத்தை கைப்பற்றி தனி நாடாக அறிவிப்பார்கள் என்ற வகையிலே தற்போதே சமூக வலைதளங்களில் பல பதிவுகள் வந்து கொண்டிருக்கின்றன. பலுச்சிஸ்தான் பாகிஸ்தான் இரண்டாக உடைந்து பலுச்சிஸ்தான் தனி நாடாகும் என்ற வகையில் எல்லாம் தற்போது வைரலாக கருத்துக்கள் பதிவுகள் பரவி கொண்டிருக்கின்றன என்பதுதான் தற்போது கிடைத்த தகவல். அதன் அடிப்படையில் தான் தற்போது நாம் பாகிஸ்தானிலிருந்து இரண்டாக உடைந்து பலுச்சிஸ்தான் தனி நாடாகிறதா என்ற வகையில் நாம் அந்த வகையில் தலைப்பு கொடுத்திருக்கிறோம். எனவே பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய ஒரு இக்கட்டான நெருக்கடி பலுச்சிஸ்தான் மூலமாக பலுச் போராளிகள் மூலமாக தற்போது ஏற்பட்டிருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். ஒரு பக்கம் இந்தியாவின் பதிலடி, மறுபக்கத்திலே பலுச்சிஸ் போராளிகளுடைய தொடர் தாக்குதல் என்ற வகையில் தற்போது பாகிஸ்தான் ராணுவம் 2 பக்கமும் அடி வாங்கி கொண்டிருக்கிறது. அதனால்தான் பலுச்சிஸ்தான் தனி நாடாக உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்குமோ என்ற ஒரு எண்ணம் தற்போது அதிகரித்திருக்கிறது. அது சமூக வலைதளங்களில் அதன் கருத்து பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறது. ஆபிரகாம், தகவலுக்கு நன்றி சண்முக சுந்தரம்.